சிறுக சிறுக சேமிக்க பழகு, செழிப்பான வாழ்விற்கு அதுதான் அழகு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்குற பல பேரும் நிறைய நேரம் யோசிச்சிருப்பீங்க. நம்ம இன்கம்மை விட செலவு எப்பவுமே அதிகமாகிறது தான் அது. சேவ் பண்ண ஆசையா இருக்கு, ஆனா எப்படின்னு தெரியாது. சேலரி வந்த உடனே ரெண்ட், கரண்ட் பில்லு, கேஸு, க்ராசரின்னு எல்லாமே காலி ஆயிடுங்க. அப்புறம் மந்த் எண்ட்ல சேவிங்ன்னு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம இன்கம் கம்மியா இருந்தாலும் நம்ம சேவ் பண்ண முடியும். அந்த மாதிரி நமக்கு யூஸ் ஆகுற சிம்பிள் ஸ்டெப்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நம்ம சேவ் பண்றதுக்கு முதல் ஸ்டெப் ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம பணம் எங்க போகுதுன்னு நமக்கு தெரியணும். நோட்புக்லனாலும் சரி, இல்ல மொபைல் நோட்ஸ் ஆப்லனாலும் சரி, டெய்லி எவ்வளோ செலவு பண்ணணும்னு எழுதி வைங்க. செலவு தெரிஞ்சாதாங்க சேவிங்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, சேலரி வந்த உடனே முதல்ல சேவ் பண்ணுங்க. ரூ. 500னாலும் சரி, ரூ. 1000னாலும் சரி. மீதி பணத்துல தான் நம்ம செலவு. சேவ் பண்ணிட்டு செலவு பண்ணுங்க. செலவு பண்ணிட்டு சேவ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு, நம்ம தேவைக்கும் ஆசைக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கணும். தேவைனா, நம்ம வாழ்க்கை நடக்க ரொம்ப அவசியமான பொருளும் செலவும். சாப்பாடு, கிராசரி, கரண்ட், கேஸ், ஸ்கூல் ஃபீஸ் இதெல்லாம். ஆசைனா, நம்ம சந்தோஷத்துக்கு வேணும்னு தோன்றது. ஆஃபர்ஸ் போட்டிருக்கிறதால ஷாப்பிங் பண்ணுறது, நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸையே வேறு வேறு பிராண்டில் வாங்குறது, இது இல்லாமல் இருந்தாலும் லைஃப் நடக்கும். ஆசைன்னா தப்பு இல்லைங்க, ஆனால் கண்ட்ரோல் இல்லாட்டி டேஞ்சர். அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. நம்ம எல்லாரும் பண்றது. அதிகமா வெளி ஃபுட் சாப்பிடுறத குறைக்க ட்ரை பண்ணணும். இதுல 2 பெனிஃபிட்ஸ் இருக்கு. 1 பணம் சேவ் ஆகும். 2 ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். இந்த காலத்துல வெளி ஃபுட் சாப்பிடாம இருக்கவே முடியாதுங்க. அதிகமா சாப்பிடுறத கண்ட்ரோல் பண்ணலாம். வீட்டு சாப்பாடு நம்ம ஃபியூச்சர் ஹெல்த்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் சொல்ல போறது என்னோட வியூ தாங்க. யூபிஐ கார்டு யூஸ் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனா கண்ட்ரோலா இருக்க முடியாது. வீக்குக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் கேஷ் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளேயே அந்த வீக் செலவை பிளான் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுங்க. செலவு ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும். கேஷ் இருந்தால் தான் நமக்கு கண்ட்ரோல் வரும். இஎம்ஐனா ஈஸி ஆப்ஷன் மாதிரி தெரியும். ஆனால் உண்மை என்னன்னா, இஎம்ஐ ஃபியூச்சர் இன்கம்மை இப்போவே ஸ்பெண்ட் பண்ணுறது. சேலரி வந்த உடனே இஎம்ஐ கட்டு, எமர்ஜென்சி வரும்போது மணி இல்லை, அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கம்மி இஎம்ஐ இல்லைனா இஎம்ஐயே இல்லாமல் பார்த்துக்கோங்க. வெயிட் பண்ணுறது கஷ்டம், ஆனால் இஎம்ஐ டென்ஷனை விட அது ஈஸி. ஸோ நம்ம சேவ் பண்ணி எது ஒரு பொருளாக இருந்தாலும் வாங்குறது தான் பெஸ்ட்டு. எமர்ஜென்சி இல்லைனா இஎம்ஐயை அவாய்ட் பண்ணுங்க. நம்ம எமர்ஜென்சி ஃபண்டுன்னு எப்போதும் கொஞ்சம் வச்சிருக்கணும். எமர்ஜென்சி எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. மந்த்லி மந்த்லி கொஞ்சம் கொஞ்சம் சேவ் பண்ணா நமக்கு அது ரொம்ப தேவையான டைம்ல ஹெல்ப் பண்ணும். எமர்ஜென்சி வரும்போது தான் சேவிங்ஸோட வேல்யூ தெரியும். இன்கம் கம்மியா இருந்தாலும் ஃபியூச்சர் சேஃபா இருக்கணும்னு நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆனா நிறுத்திடாதீங்க. டிசிப்ளின் இருந்தா சேவிங் டெஃபினெட்லி பாசிபிள். இதெல்லாம் நான் எனக்கு ஃபாலோ பண்ண சில ஸ்டெப்ஸுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யாருக்காவது ஹெல்ப் ஆகும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சிம்பிள் லைஃப் டிப்ஸ் நிறைய ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் டேக் கேர். பாய்.